வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நியூ ஜெர்சியில் இருக்கிற மெட்லைஃப் ஸ்டேடியம் அதில் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த ஸ்டேடியத்துக்கு முன்ன நல்ல பெரிய இடம் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கு. அங்கே போன சமயத்தில் நல்ல காற்று ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நாங்கள் அங்கேயே ஓரமாக கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் எக்ஸிபிஷன் பார்க்க உள்ளே போனோம். உள்ள நல்ல பிரம்மாண்டமான கடைங்க. அதை பார்த்துக்கிட்டே போனோம். அங்கே மேஜிக் ஷோ நடந்துட்டு இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு அடுத்து அங்கே டான்ஸ் ஷோ நடந்துட்டு இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சிங்கம் வச்சு ஷோ காட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு யானை வச்சு அது மேலே சவாரி செய்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. விருப்பப்பட்டவங்க யானை மேலே கூட சவாரி செய்யலாம். அதுவும் நல்லா இருந்தது. அடுத்து டொமஸ்டிக் அனிமல்ஸ் ஏரியா. நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி ஆடுங்க, எல்லா வகையான ஆடுங்களும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னிலாமும் இருந்தது. குதிரை, மாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே சின்ன குதிரை, கோவேரி கழுதைன்னு சொல்லுவாங்களே, மட்டை குதிரை, அது மேலே குழந்தைங்க உட்கார வச்சு ரங்கராட்டினம் பால் சுற்றிட்டு இருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே பறவைங்களாமும் கூட வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். அங்கே நிறைய சாக்லேட் கடைங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கேபிள் காரில் போனோம். ஓப்பன் கேபிள் காரு. முதல்ல ஏறி உக்காந்த உடனே அது உயரமாக போகும்போது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருந்துச்சு. காலில் இருந்து செப்பல் விழுந்துடுமோன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. கண்ணை மூடிட்டே இருந்ததில் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம், எந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறோம். அந்த நினப்பே ஒரு மாதிரி த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. மெதுவாக கண்ணு திறந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பயம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அப்போது மொத்த ஸ்டேடியமும் கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லா அந்த கேம்ஸ்லாமும் தெரிஞ்சது. அந்த கேம்ஸில் விளையாடுறவங்க, அவங்க போடுற அந்த சத்தம், அவங்களோட அந்த சந்தோஷம் எல்லாமே நமக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல் அந்த ஊரே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே இருந்து பார்க்கும்போது தான் எவ்வளோ பெரிய இடம், எவ்வளோ கேம்ஸ்லாம் இருக்குன்னுலாம் நமக்கு தெரிஞ்சது. கீழே வந்ததுக்கப்புறம் முடிஞ்ச அளவு நடந்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்பினோம். எங்களோட ஸ்டேடியம் எக்ஸிபிஷனை உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.